17/9/2025 புரட்டாசி 1 வருதுங்க. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்னைக்கு விடிகாலையிலேயே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு நீங்கள் தலைகை போட ஆரம்பிச்சிடுங்க. பிரசாதம் செய்து வைக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ, தயிர் சாதமோ, லெமன் சாதமோ, பச்சரிசி சாதம், நம்ம என்ன முடியுமோ நீங்கள் டெய்லி பெருமாளுக்கு படைக்கலாம். புரட்டாசி அன்னைக்கு பெருமாள் கோயில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. புரட்டாசி சனிக்கிழமை ஒரு சொம்பில் நாமம் போட்டு துளசி சுற்றி கட்டிடுங்க. அதில் பச்சரிசி ரூபா எல்லாம் போட்டு மினிமம் ஒரு 5 வீட்லேயாவது போயிட்டு அரிசியாவது காசாவது நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அப்போ தாங்க நம்மளுடைய பாவமெல்லாம் தீரும். அந்த சொம்பு நிறைஞ்ச பிறகு வீட்டில் வச்சு அதுக்கப்புறமா வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 தினசு சாப்பாடு, லெமன் சாதம், தயிர் சாதம், உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு 5 தினசு சாப்பாடு, வடை, பாயாசம், சுண்டல், பெருமாளுக்கு நீங்கள் வழக்கம் போல் என்ன நிவேதனம் செய்வீங்களோ அதை செய்யுங்க. சில பேர் சாம்பார், பொரியல் அந்த மாதிரி வகையும் போடுவாங்க. அந்த மாதிரி வகை போட்டு கூட திரும்பவும் கலர் சாதம்லாம் செஞ்சு வைப்பாங்க. நாம் பழம் எல்லாமே நம்ம சக்திக்கு என்னவோ அவர் ஏற்றுப்பார். நம்மளால் முடிஞ்சதை நம்ம அன்றைக்கி படையல் போட்டு நாம் சாமிக்கு வழிபாடு செய்யணும். வீட்டு வாசலில் நீங்கள் வெள்ளிக்கிழமையே தோரணம்லாம் கட்டிடுங்க. எல்லா தோரணம் என்ன கட்டணுமோ நம்ம கட்டிக்கலாம். மாவிலை கட்டுறவங்க மாவிலை கட்டிக்குங்க. பெருமாளுக்கு தண்ணி வைக்கும்போது அதில் பச்சை கற்பூரமும் துளசியும் போட்டு தீர்த்தமாக வைங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். புரட்டாசி மாதம் முழுதும் விரதம் இருந்து எல்லாமே பெருமாளை கும்பிட்றவங்களும் சரி, சனிக்கிழமை மட்டும் விரதம் இருந்து பெருமாளை கும்பிட்றவங்களும் சரி, பெருமாளோட அருள் நிச்சயமாக கிடைக்குங்க. ஏழுமலையாருக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, அலமேலங்கம்மா பொறுத்துக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு லக்ஷ்மி அம்மாவோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா லக்ஷ்மி அம்மா பெருமாளோட மார்பிலேயே வசிக்கிறாங்க. இந்த விரதம் இருப்பவங்களுக்கு சனி பகவானோட பார்வை தாக்காதுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.